அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3 காரியம் சொல்றார். ஒன்று, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியா இருக்க கூடாது. ஏங்க அப்படின்னு சொன்னா, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். பிசாசு மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிக்குரிய உலகத்துல கிரியச்சுகிற பொல்லாத ஆவி. அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா தீங்கு செய்வதற்கு, அவளை தாக்குவதற்கு, முடக்குவதற்கு பல காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதிராளியை குறித்து கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான், பொய்யானதை நம்ப வைப்பான், பைபிள்ல இருந்து எடுத்து அதை தப்பாக விளக்கம் கொடுத்து அதை நம்ப வைப்பான். இதெல்லாம் கடைசி கால சம்பவங்கள்னு வேதம் சொல்லுது. நீங்க அசதியா இருந்து எல்லாத்தையும் நம்பி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இதுக்கு தான் சொன்னாரா, இதுதான் உண்மையான அர்த்தமா என்பதெல்லாம் விளங்கி கொண்டு அதன்படி நடக்கணும். அது மாத்திரல்ல, ஆவியில அனலா இருக்கணும். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க தினந்தோறும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி ஆவியில அனலா இருக்கணும். பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினியை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். நீங்க அனலா இருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த தீங்கும் தொடாது. இப்ப கட்சிக்கிற சிங்கம் மாதிரி பிசாசு அலைகிறான்ல, சிங்கம் எதுக்கு பயப்படும் தெரியுமா? நெருப்புக்கு பயப்படும். அக்னி, ஃபயர். காட்டு மிருகங்கள் நெருப்புக்கு பயப்படும். அதனால்தான் இந்த எஸ்டேட்ல எல்லாம் பணி செய்யறவங்க ராத்திரி நேரத்துல பிரயாணம் பண்ணும்போது தீப்பந்தத்தை கையில வைத்து கொண்டு போவாங்க. நெருப்புக்கு பயப்படும். பரிசுத்த ஆவியாகிய நெருப்பு, அக்னி உங்களுக்குள்ள பற்றி எரிந்ததுன்னா உங்களுக்கு குறித்த சாத்தான் பயப்படுவான், உங்களை நெருங்க மாட்டான், தூரத்துல தான் நிற்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆவியில அனலா இருங்க, தினந்தோறும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிக்கணும். அதனால தான் காலை எழும்பனோட வசனத்தை வாசித்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிங்கன்னு சொல்ல காரணம். ஏன்னா இன்றைக்கு எந்த நேரம் எந்த இடத்துல எப்படி சாத்தான் உங்களை தாக்க வருவான்னு தெரியாது. ஆனா நீங்க அவனை ஜெயிக்கணுமான ஆவில அனலா இருக்கணும். 3வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யுங்க. அதெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்களாம் இருக்கீங்களா, ஊழியம் செய்யுங்க. நான் பேங்க்ல வேலை செய்யறேன், ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், பிசினஸ் பண்றேன், உங்களுக்காக வேணா சப்போர்ட் பண்றோம். போதாது, நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னா போய் மேடையில பிரசங்கம் பண்ணுவதில்லை. ஒரு ஆளை பார்த்து பொன்முறவளோட ஜீசஸ் லவ்ஸ் யூ, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அது சொல்ல முடியாதா? கூட வேலை பார்க்குறவங்க, சந்திக்கிறவங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இயேசு உங்களை, ஒரு வார்த்தை இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க. அவங்க இந்த இயேசு பற்றி அறிந்து கொள்ள விரும்பினா ஒரு கைப்பறிதி கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கைப்பறிதி ஒரு நாள்ல கொடுங்க, போதும். அப்படி ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யும் போது தேவன் உங்களை குறித்து சந்தோஷப்பட்டு உங்களை பாதுகாத்து